அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர். காலையில் இந்த வீடியோ வெளியிடுகிறேன். எல்லா மக்களும் ஷேர் பண்ண வேண்டும். நிரந்தரமாய் போராடி கொண்டிருக்கிறது மீனவர்களுக்காக, பொதுமக்களுக்காக, ஊர் பிரச்சனைக்காக, சாலைகளுக்காக, குடிநீருக்காக, மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் என்று சொல்லி அந்தந்த இடங்களில் சென்று, அந்தந்த மாவட்டங்கள், அந்தந்த பஞ்சாயத்தில் சென்று மக்களுக்கு என்று குரல் கொடுக்கிறோம். இப்பொழுது மத்திய அரசு, அதாவது புதிய அரசு பொறுப்பு ஏற்ற பிறகு இலங்கைக்கு சென்று அந்த அதிபரை சந்தித்து வெளியுறவு அமைச்சர் பேசியிருக்கின்றார்கள். மக்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, மீனவர்கள் பாதிக்கக்கூடாது, தொடர்ந்து 75 வருஷ காலம் கொண்டு இலங்கை அட்டூழியம் செய்து வந்து கொண்டிருக்கிறது. மீனவர்களை கொலை செய்கிறது, கல்லால் அடிக்கிறது, துப்பாக்கியால் சூடுகிறது, வலைகளை பறிமுதல் செய்வது, வலையை வெட்டி விடுகிறது, இந்த கடலில் குதிக்க வச்சு நீந்தி போய் சொல்கிறது, திருக்கமுள்ள நாவலில் செருவி தண்ணிக்குள் பாய சொல்லுகிறது, லாஞ்சு அதாவது படகுகளை பறிமுதல் செய்வது, சிறையில் அடைப்பது, ஃபைன் போடுவது போன்றதான அட்டூழியங்கள் எத்தனை வருஷக்காலமாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மத்திய அரசு 10 வருட காலமாக பிஜேபி ஆட்சி வந்து பல ஜனதாதளம் அன்றைக்கு ஆட்சியில் வந்தது, ஜனதா பார்ட்டி ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, பல கட்சிகளும் இந்தியா ஆண்டார்கள். ஆனால் இலங்கையிடம் இந்த பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கு யாராலும் முடியவில்லை. இப்பொழுது மதிப்புக்குரியதாய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சார் அவர்கள் இலங்கையை சென்று அதிபரை பார்த்து, பிரதமரை எல்லாம் பார்த்து பேசியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து எங்கள் மீனவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. எங்கள் மீனவர்களை யாரும் திருடப் போகவில்லை. அவர்கள் பிடிக்கிறது மீனை தான் பிடிக்கிறோம். இலங்கை இந்தியா கடல் எல்லைக்குள்ளே அது இலங்கைக்காருக்கும் நமக்கு வேணும்னா நம்ம கடலுக்குள்ளே வந்து மீன் பிடிக்கலாம். அதுபோல் நம்ம இந்தியாக்காரும் அந்த கடலுக்குள் சென்று மீன் பிடிப்பதற்கு நீங்கள் வழிமுறைகளை செய்ய வேண்டும். சிறையில் இருக்கக்கூடியதான என் சகோதரர்களை சீக்கிரமாக அவங்க அந்த இடத்துல அந்த சிறையிலிருந்து விடுவிக்க செய்ய வேண்டும். பரிந்துரை செய்த வலைகளும் போட்டுகளும் திருப்பி கொடுக்க வழிமுறை செய்ய வேண்டும். ஃபைன் போடுவது நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதாய காரியங்களில் தமிழ்நாடு முன்னேற்ற ஏற்கனவே இந்த பிரச்சனையில் உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் மதிக்கக்கூடியதான பாசத்துக்குரியதான மாண்புமிகு பாரத பிரதமர், வெளியுறவு அமைச்சர், அதுபோல் மாநில மீன்வள அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோரும் ஈடுபட்டு இந்த இலங்கை பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நிரந்தர தீர்வு காண வேண்டும். தொடர்ந்து இனி பிரச்சனை மீனவர்களுக்கு வரக்கூடாது. ராமேஸ்வரம் தொடங்கி பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம், ஏர்வாடி, கீழக்கரை, கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம், சோழியக்குடி, தொண்டி, மல்லிப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் போன்றதான நாகப்பட்டினம், கொடியக்கரை போன்றதான லாஞ்சி படகு வச்சிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் இந்த எல்லைக்குள் செல்வார்கள் மீன் பிடிக்க. அதுபோல் இந்த கடல் கொள்ளையர்களை நீங்கள் கண்டு அறிய வேண்டும். பலமுறை இந்த பிரச்சனை உருவாக்கிறது வந்து கொண்டிருக்கிறது. கடல் படகுக்குள்ளே இருக்கக்கூடியதான பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது, திருடிட்டு போகிறது, மீனவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுகிறது, வலைகளை எல்லாம் திருடி கொண்டு போகிறது. ஒரு கடல் கொள்ளை இன்றைக்கு இலங்கை நம்முடைய இந்தியா எல்லைக்குள் நடமாடிக்கொண்டிருக்கிறது. அவங்களை கண்டறிந்து நீங்கள் வந்து அவங்களை கண்டறிய வேண்டும், பிடிகூட வேண்டும், தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். இலங்கை அரசும் அது இந்திய அரசும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். ஆகையால் மீனவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடாது. நீங்கள் இவர்கள் வாழ்வதற்கு நீங்கள் விட வேண்டும். மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. சுலபமாக சந்தோஷமாகவே கடலுக்குள் தொழில் செய்வதற்கு இந்தியா அரசு இளைஞர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை செய்து இந்த பிரச்சனை நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மக்கள் பக்கம், மீனவர்கள் கூட எப்பொழுதும் இருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் முழு ஆதரவு நாங்கள் தருகிறேன். அரசுக்கும் தருகிறேன், மீனவர்களுக்கும் தருகிறேன். ஆகையால் உங்கள் பயணம் தொடர்ந்து செல்லட்டும், குரல் தொடர்ந்து முழங்கட்டும். இலங்கையை இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவு கட்ட மத்திய அரசு, மாநில அரசு செயல்படும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.